சப்கோர்ட்ல ஒரு குடும்ப நல வழக்கு நடந்ததுன்னா அந்த வழக்குலயே குழந்தை அவங்க கிட்ட பர்மனண்டா இருக்கணும் அப்படிங்கறத முடிவு செய்ய முடியுமா? டிவோர்ஸ் வழக்கு சப்கோர்ட்ல நடக்குது. அந்த வழக்குலயே குழந்தை யார்கிட்ட வளரணும் இனிமே அப்படிங்கறத முடிவு செஞ்சிடலாமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. குழந்தை யார்கிட்ட வளரணும், அதாவது பர்மனன்ட் கஸ்டடி அண்ட் கார்டியன்ஷிப் வேணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஒரு கார்டியன் அண்ட் வார்ட்ஸ் ஆக்டின் கீழே ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சு அதுல அந்த குழந்தை யார்கிட்ட இனிமே பர்மனண்டா இருக்கணும் அப்படிங்கறத முடிவு செய்வாங்க. இந்த வழக்கு சப்கோர்ட்ல நடக்குது இல்லையா, டிவோர்ஸோ இல்ல ஆர்சிஆர் வழக்கோ நடந்ததுன்னா அந்த வழக்குல குழந்தை விசிட்டேஷன் ரைட்ஸ், அந்த வீக்கெண்ட்ல என்னைக்காவது போய் பாக்குறது, இன்ட்ரியம் கஸ்டடி, அந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் முடிவு செய்ய முடியும். பர்மனண்டா குழந்தை யார்கிட்ட இருக்கணும்னு சொன்னா இந்த வழக்குல முடிவு செய்ய முடியாது. தனியா GWOPல தான் வழக்கு தாக்கல் செய்து அதை முடிவு செய்து கொள்ள வேண்டும். டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க தாராளமா என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள், உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.